ஓம். புத்தகம் வாசிப்போமா பகுதியில் மகாபாரத கதை பகுதி 19. புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. துரியோதனன் அவமானப்பட்டது. பெரிய சேனையும் பரிவாரமும் கூட்டிக் கொண்டு கௌரவர்கள் துவைதவனம் சென்றார்கள். பாண்டவர்களுடைய கஷ்ட நிலைமையை கண்ணில் பார்த்து ஆனந்தம் அடைவோம் என்று துரியோதனனும் கர்ணனும் அடக்க முடியாத மகிழ்ச்சியுடன் போனார்கள். பாண்டவர்கள் இருந்த இடத்துக்கு 4 நாழிகை தூரத்தில் தங்களுடைய பரிவாரத்துக்கு இடம் பார்த்து விடுதிகளும் அமைத்து கொண்டார்கள். ஆங்காங்கே இருந்த மாட்டு மந்தைகளெல்லாம் பார்த்து எண்ணி அடையாளமிட்டார்கள். பசுக்களையும் காளைகளையும் கணக்கெடுத்து முடித்த பிறகு இடைச்சேரியில் ஆட்டமும் நர்த்தனமும் பார்த்து மகிழ்ந்தார்கள். அந்த காட்டிலுள்ள மிருகங்களை வளைத்து வேட்டையாடினார்கள். வேட்டையாடி கொண்டே சென்ற துரியோதனன் பாண்டவர்களுடைய ஆசிரமத்தின் அருகில் உள்ள தடாகத்தை அடைந்தான். அங்கேயே சில நாள் தங்கலாம் என்று தன் பரிவாரத்துக்கு உத்தரவிட்டான். துவைதவனத்து தடாகத்தின் அருகில் கந்தர்வராஜன் சித்திரசேனனும் அவன் பரிவாரமும் வந்து தங்கி இருந்தார்கள். துரியோதனனுடைய அதிகாரிகளை இவ்விடம் நீங்கள் தங்கக்கூடாது, போங்கள் என்று கந்தர்வர்கள் தடுத்து விட்டார்கள். அவர்கள் துரியோதனனிடம் சென்று வேறு யாரோ சிற்றரசன் தன் பரிவாரத்தோடு இருப்பதாகவும் தங்களை தடுத்ததாகவும் சொன்னார்கள். துரியோதனன் கோபம் கொண்டு என் உத்தரவை தடுக்கும்படியான அரசன் யார்? போய் அவர்களை துரத்திவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான். அவ்வாறே வேலைக்காரர்கள் தடாகத்தின் அருகில் போய் விடுதிகள் கட்ட ஆரம்பித்தார்கள். கந்தர்வர்கள் அவர்களை அடித்து விரட்டி அப்புறப்படுத்தி விட்டார்கள். துரியோதனனுக்கு இந்த செய்தி எட்டியது. மகா கோபம் கொண்டு பெரும் சேனையோடு தடாகத்தின் அருகில் இருக்கும் குறும்புக்காரர்களையெல்லாம் துவம்சம் செய்துவிடப் போனான். கந்தர்வர்களுக்கும் துரியோதனனுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. முதலில் சாதாரண முறையில் யுத்தம் நடந்தது. அதில் கந்தர்வர்கள் தோல்வி அடைந்தார்கள். இது தெரிந்ததும் கந்தர்வ ராஜாவான சித்திரசேனன் கோபம் கொண்டு தன்னுடைய மாய அஸ்திரங்களை பிரயோகித்தான். கர்ணனுடன் மற்ற கௌரவ வீரர்களும் தேரும் ஆயுதங்களும் இழந்து புறங்காட்டி ஓட வேண்டியதாயிற்று. துரியோதனன் ஓடாமல் யுத்தகலத்தில் நின்றான். சித்திரசேனன் அவனை உயிருடன் பிடித்து கயிற்றில் கட்டி தன் ரதத்தில் தூக்கி போட்டுக்கொண்டு சங்கநாதம் செய்தான். கௌரவ வீரர்களில் முக்கியமானவர்கள் பலரை கந்தர்வர்கள் சிறைப்படுத்தினார்கள். கௌரவ சேனை சிறைபிடிக்கப்பட்டு சிலர் பாண்டவர்களுடைய ஆசிரமத்துக்கு ஓடிப்போய் முறையிட்டார்கள். பீமனுக்கு சந்தோஷம் பொங்கிற்று. நாம் செய்ய வேண்டியதை இந்த கந்தர்வர்கள் செய்தார்கள். நம்மை பார்த்து ஏளனம் செய்ய வந்த இந்த துரியோதனனுக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது. நாம் செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த கந்தர்வ நண்பன் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று பீமன் தன் மகிழ்ச்சியை தர்மபுத்திரனிடம் தெரிவித்து கொண்டான். அப்பனே, நீ மகிழ்வது சரியில்லை. நம்முடைய குலத்தவர்கள் சிறைப்பட்டதை அறிந்து நாம் சும்மா இருக்கலாகாது. போய் துரியோதனனை விடுவிப்பாயாக என்றான் தர்மபுத்திரன். பீமனுக்கு தர்மபுத்திரன் சொன்னது பிடிக்கவில்லை. நம்மை வஞ்சித்து அரக்கு மாளிகையில் எரித்து கொல்ல பார்த்த இந்த பாதகனை ஏன் போய் மீட்க வேண்டும்? என் உணவில் விஷம் கலந்து என்னை கட்டி போட்டு கங்கையில் மூழ்கடித்து சாகடிக்க பார்த்த இந்த துரியோதனன் மேல் ஏன் இரக்கம் கொள்கிறீர்? திரௌபதியை சபையின் முன் இழுத்து அவமானம் செய்த இந்த கொடிய நீசனிடம் ஏன் சகோதர பாசம் வைக்க வேண்டும் என்கிறீர் என்றான். அந்த சமயத்தில் பிடிபட்ட துரியோதனனுடைய கூக்குரல் கேட்டது. தர்மபுத்திரன் பரபரப்புடன் பீமனுடைய ஆட்சேபனையை தகாது என்று சொல்லி தம்பிகளை உடனே போய் கௌரவர்களை மீட்டு கொண்டு வர உத்தரவிட்டான். இதன் மேல் பீமனும் தனஞ்சயனும் தோல்வியடைந்த கௌரவர்களுடைய படையை மறுபடியும் திரட்டி கொண்டு போய் கந்தர்களுடன் யுத்தம் செய்ய துவங்கினர். பாண்டவர்கள் வந்ததும் சித்திரசேனன் தன் கோபத்தை விட்டான். துராத்மாக்களான கௌரவர்களுக்கு பாடம் கற்பிக்கத்தான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லி கட்டுகளை அவிழ்த்துவிட்டு ஊருக்கு உடனே போங்கள் என்று துரியோதனாதியர்களை அனுப்பிவிட்டான்.
அவமானப்பட்ட கௌரவர்களும் அஸ்தினாபுரத்துக்கு விரைவாக திரும்பினார்கள். புறங்காட்டி ஓடிய கர்ணன் துரியோதனனை வழியில் சந்தித்தான். கர்ணனே, நான் அந்த சித்திரசேனனால் கொல்லப்பட்டு மாண்டு போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றான் துரியோதனன். கர்ணன் என்ன சமாதானம் சொல்லியும் துரியோதனன் கேட்கவில்லை. நான் இவ்விடமே உபவாசம் இருந்து உயிர் நீர்ப்பேன். துச்சாதனா, நீ பட்டம் பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தை ஆள்வாய். பகைவர்கள் முன் அவமானப்பட்டு இனி என்னால் உயிர் வைத்து கொண்டிருக்க முடியாது என்றான். துச்சாதனன் அண்ணனின் காலை பிடித்து கொண்டு வேண்டாம் என்று அழுதான். இவ்வாறு அந்த இரு சகோதரர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து கர்ணனுக்கு பொறுக்கவில்லை. குரு வம்சத்தவர்களே, இது உங்களுக்கு தகாது. அற்பர்களைப் போல் ஏன் புலம்புகிறீர்கள்? சோகத்தில் நன்மையை காண்கிறீர்கள். தைரியத்தை அடையுங்கள். நீங்கள் துயரப்பட்டால் உங்களுடைய பகைவர்களுக்கு அதில் மகிழ்ச்சி உண்டாகுமே ஒழிய வேறு பயனில்லை. பாண்டவர்கள் அவர்களுக்கு நேர்ந்த அவமானங்களைக் கண்டு ஆத்திரப்படவில்லை என்றான் கர்ணன். சகுனி பேச ஆரம்பித்தான். கர்ணன் சொன்னதை கேள். பாண்டவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட ராஜ்யத்தை நீ அனுபவிக்க வேண்டியதாய் இருக்க ஏன் உயிரை துறக்க வேண்டுமென்கிறாய்? உன்னுடைய யோசனை விபரீதமாக இருக்கிறது. எழுந்து வா. அல்லது இதுவரையில் செய்ததற்கு வருத்தப்படுவதாய் இருந்தால் பாண்டவர்களோடு சிநேகம் செய்து கொண்டு அவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துவிட்டு சுகத்தை அடை என்றான். இந்த பேச்சை கேட்டதும் மறுபடியும் துரியோதனனுக்கு துர்புத்தி மேலோங்கிற்று. அதுவரையில் தான் சொல்லி வந்தது ஏதோ சொப்பனம் போல் தோன்றியது. பாண்டவர்களை ஜெயிப்பேன் என்று கத்தினான். பேஸ் என்றான் கர்ணன். மரணத்தில் என்ன நன்மை இருக்கிறது? உயிரோடு இருந்தால் அல்லவா நன்மை அடையலாம் என்று சொல்லி கர்ணன் துரியோதனனை ஆலிங்கனம் செய்து கொண்டான். எல்லோரும் ஊர் திரும்பினார்கள். போகும்போது கர்ணன், நான் உனக்கு சபதம் செய்து வாக்கு தருகிறேன். 13 வருஷங்கள் கழித்ததும் நான் யுத்தத்தில் அர்ஜுனனை கொல்வேன் என்று கத்தியை தொட்டு துரியோதனனுக்கு சபதம் செய்து கொடுத்தான். அடுத்த தலைப்பு கண்ணனின் பசி. பாண்டவர்களின் வனவாச காலத்தில் துரியோதனன் ஒரு பெரிய யாகம் செய்து சிறப்பாக முடித்தான். ஆனால் ராஜசூய யாகமே செய்யலாம் என்று ஆரம்பித்தான். முதலில் பிராமணர்கள் யுதிஷ்டனும் திருதராஷ்டிரனும் உயிருடன் இருக்கும்போது நீ ராஜசூயம் செய்ய இயலாது, வைஷ்ணவம் என்கிற சிறந்த யாகம் ஒன்று உண்டு, ராஜசூயத்திற்கு பதிலாக அதை செய்யலாம் என்றார்கள். அவ்வாறே செய்தான். யாகம் முடிந்த பின் நகரத்தில் சிலர் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இது என்ன யாகம்? யுதிஷ்டன் செய்வித்த ராஜசூயத்தில் 16இல் ஒரு அம்சத்துக்கு ஈடாகாது என்றார்கள். ஆனால் துரியோதனுடைய நண்பர்கள் அவனை புகழ்ந்து அவன் செய்த யாகத்தின் சிறப்பை எடுத்து பேசி அது யயாதி, பரதன், மாந்ததாதா முதலானோர் செய்த யாகத்துக்கு சமமானது என்றார்கள். துரியோதனன் இந்த புகழ் சொற்களை கேட்டு சந்தோஷமடைந்தான். அரண்மனையை அண்டி பிழைத்த மற்ற ஸ்துதிக்காரர்களும் துரியோதனனை ஸ்தோத்திரம் செய்து அவன் மேல் பெரிய நெல்புரியும் சந்தனத்தூளும் வாரி இறைத்தார்கள். இச்சமயத்தில் கர்ணன் எழுந்து துரியோதனனை பார்த்து, சீக்கிரம் யுத்தத்தில் பாண்டவர்கள் தோல்வியடைந்து கொல்லப்படுவார்கள். பிறகு நீயும் ராஜசூய யாகம் செய்வாய். அர்ஜுனனை நான் வதம் செய்வேன். அதுவரையில் நான் என் கால்களை தண்ணீர் விட்டு அலம்ப மாட்டேன். எவன் என்ன யாசித்தாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் என்று சபையில் சபதம் செய்தான். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் பேராரவாரம் செய்தார்கள். மகாரதனான கர்ணனுடைய சபதத்தை கேட்டதும் பாண்டவர்களுடைய கதி முடிந்தது என்றே அவர்கள் நிச்சயம் செய்து கொண்டார்கள். கர்ணன் அர்ஜுனனை கொல்வேன் என்று யாகசாலையில் பிரதிஜை செய்ததை பற்றி வனத்திலிருந்த பாண்டவர்களிடம் சாரணர்கள் போய் சொன்னார்கள். இந்த பேச்சை கேட்ட தர்மபுத்திரன் துயரத்தில் ஆழ்ந்தான். நெடுநேரம் தரையை பார்த்த வண்ணம் இருந்தான். கர்ணன் தெய்வீக கவசம் படைத்தவன், அற்புதமான பராக்கிரமசாலி, காலமும் நமக்கு விரோதமாக இருக்கிறது என்று எண்ணி கவலைப்பட்டான். ஒரு நாள் காலையில் யுதிஷ்டன் தூக்கத்தில் முடிவில் ஒரு கனவு கண்டான். அநேக கனவுகள் தூக்கத்தில் முதலிலும் முடிவிலுமே வரும்.
துவைத வனத்திலிருந்த துஷ்ட மிருகங்கள் வந்து தன்னிடம் முறையிட்டதாக கனவு கண்டான். எங்களை வேட்டையாடி பெரும்பாலும் கொன்று தீர்த்து விட்டீர்கள். நாங்கள் அடியோடு நாசமாகாமல் இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் வேறு இடம் சென்று வனவாசம் செய்யுங்கள். நாங்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்து விட்டோம். மிச்சமிருந்த நாங்கள் சிலரே எங்கள் குலத்துக்கு வித்தாக இருக்கிறோம். உம்முடைய அருளால் நாங்கள் விருத்தி அடைய கடவோம். உமக்கு மங்களம், எங்கள் மீது தயை செய்ய கடவீர் என்று கண்ணீரும் கம்பளையுமாக மிருகங்கள் கனவில் சொல்லின. இந்த கனவு யுதிஷ்டனை மிகவும் வாட்டிற்று. சகோதரர்களுக்கு விஷயத்தை சொல்லி அவர்களும் உடன்பட எல்லோரும் வேறு வனம் நோக்கி சென்றார்கள். காட்டையும் காட்டு மிருகங்களையும் அழித்து விடலாகாது என்பது நம் முன்னோர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஒரு நாள் துருவாச ரிஷி 10,000 சீடர்களுடன் துரியோதனனிடம் வந்தார். ரிஷியின் சாபத்துக்கு பயந்து மிகவும் கவனமாக நேரில் தானே எல்லா காரியங்களையும் துரியோதனன் வகித்து அதீதி பூஜையை வெற்றிகரமாக முடித்தான். ரிஷி திருப்தி அடைந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதிக கோப சுவாபமுள்ள அந்த முனிவரை திருப்தி செய்வதுதான் மறுபடியும் பிறந்த மாதிரி என்று துரியோதனன் மகிழ்ந்தான். என்ன வரம் கேட்கலாம் என்று ஆலோசித்தான். பாப சுவாபம் படைத்த அந்த ராஜகுமாரன் கேட்ட வரமானது, சுவாமி, சிஷ்யர்களோடு எனக்கு அதிதியாக வந்ததைப் போலவே வனத்தில் இருக்கின்ற எங்கள் சகோதரர்களான பாண்டவர்களிடமும் போய் அதிதியாக இருக்க வேண்டும். மகாராஜனும் எங்கள் குலத்தில் மிக்க சிறப்பு படைத்தவருமான யுதிஷ்டனிடம் தாங்கள் செல்ல வேண்டும். என்னிடத்தில் அனுகிரகம் வைத்து அவருக்கு அதிதியாக கடவீர். ராஜபுத்திரி பாஞ்சாலியானவள் பாண்டவர்களுக்கும் அவனுடைய பரிவாரத்திலுள்ள எல்லோருக்கும் போஜனம் செய்வித்து களைப்பாற்றி கொண்டு சுகமாக உட்கார்ந்திருக்கும் போது தேவரீர் அவர்களிடம் செல்ல வேண்டும் என்பது என் வேண்டுகோள். இவ்வாறு துரியோதனன் சொன்னதும் ஜனங்களை பரீட்சை செய்வதில் எப்போதும் பிரியம் கொண்ட துருவாசரும் அப்படியே செய்கிறேன் என்றார். துரியோதனன் இவ்வாறு கேட்டுக்கொண்டதன் நோக்கம், சக்தி இல்லாமல் பாண்டவர்கள் முனிவருடைய கோபத்துக்கு இரையாகி சாபத்தை அடைவார்கள் என்கிற கெட்ட எண்ணம். முனிவரிடம் வரம் பெற்று ஏதாவது தான் நன்மை அடைவதற்கு பதிலாக தனக்கு வேண்டாதவர்களுக்கு தீமை விளைவிப்பதற்காகவே பெரிதாக துரியோதனன் எண்ணினான். அதுவே தீயவர்களின் சுவாபம். துரியோதனன் கேட்டுக்கொண்டபடியே துருவாசர் சிஷ்யர்களுடன் வனத்திலிருந்த யுதிஷ்டனிடம் சென்றார். தன் தம்பிமார்களுடன் தர்மபுத்திரன் முனிவரை எதிர்கொண்டு வரவழைத்து உபசரித்தான். பிறகு ஆற்றில் குளித்துவிட்டு வருகிறோம், சாப்பாடு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு முனிவரும் சீடரும் அவசரமாக குளிப்பதற்காக சென்றார்கள். வனவாச ஆரம்பத்தில் யுதிஷ்டன் செய்த தவத்தினால் சூரிய பகவான் பிரதட்சணமாகி ஒரு அட்சய பாத்திரத்தை பாண்டவர்களுக்கு தந்தான். இதை பெற்றுக்கொள், 12 வருஷம் இதன் மூலம் உனக்கு அன்னம் தருவேன். தினமும் திரௌபதி இந்த பாத்திரத்தை கொண்டு எவ்வளவு பேருக்கு அன்னம் அளிக்க விரும்புகிறாளோ அதுவரையில் அன்னம் வளரும். அனைவருக்கும் உணவு அளித்துவிட்டு திரௌபதி புசித்த பின் அதன் சக்தி அன்றைக்கு மறைந்துவிடும் என்று சூரிய பகவான் வரம் கொடுத்திருந்தான். இதன்படி தினமும் பிராமணர்களுக்கும் அதிதிகளுக்கும் அன்னத்தை இடுவார்கள். பிறகு தம்பிகள் உண்டபின் தர்மபுத்திரன் போஜனம் செய்வான். அதன் பின்பு கடைசியாக திரௌபதி உண்ணுவாள். துர்வாசர் வந்த சமயம் எல்லோரும் போஜனம் முடித்துவிட்டு திரௌபதியும் சாப்பிட்டு முடித்திருந்தபடியால் அட்சய பாத்திரத்தின் சக்தி அன்று தீர்ந்து போயிருந்தது. முனிவரும் சிஷ்யர்களும் குளித்துவிட்டு வருவார்களே, என்ன செய்வது என்று பெருங்கவலையுடன் ஒரு வழியும் தோன்றாமல் திரௌபதி பகவானை துதித்தாள். பிரபுவே, சரணமடைந்தவர்களை காப்பவனே, கதியற்றவர்களுக்கு கதியை கொடுப்பவனே, துர்வாசருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி என்னை கரையேற்ற வேண்டுமென்று இறைஞ்சினாள். திரௌபதியின் சங்கடத்தை அறிந்த வாசுதேவன் வனத்தில் சமையற்கட்டிலிருந்த திரௌபதியின் அருகில் சென்றான். மிக்க பசியால் வந்திருக்கிறேன், சீக்கிரம் அன்னம் கொண்டு வா, பிறகு எல்லா காரியமும் செய் என்றான். திரௌபதி, ஐயோ, இது என்ன பரீட்சை கண்ணனே, நான் போஜனம் செய்துவிட்டேன். சூரியனால் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தின் சக்தி இன்று முடிந்து விட்டது. துருவாசர் இச்சமயம் வந்திருக்கிறார், நான் என்ன செய்வேன்?
முனிவரும் சீடர்களும் குளித்துவிட்டு வந்து விடுவார்களே, போதாதற்கு நீரும் இப்போது வந்து பசி என்கிறீர் என்று சொல்லி தத்தளித்தாள். நான் பசியால் வருந்துகிறேன், பரிகாசத்திற்கு சமயமல்ல, பாத்திரத்தை காட்டு பார்க்கலாம் என்றான் கண்ணன். திரௌபதி எடுத்து காட்டினாள். அதன் விளிம்பில் கொஞ்சம் கீரையும் ஒரு சோற்று பருக்கையும் ஒட்டி கொண்டிருந்தது. அதை கண்ணன் கீறி எடுத்து, இது விஸ்வரூபனாகிய ஹரிக்கு உணவாகி அவன் பசியை தீர்த்து திருப்தி அடைவானாக என்று மனதில் சொல்லி சோற்று பருக்கையை வாயில் போட்டு கொண்டான். திரௌபதி வெக்கமும் கவலையும் கொண்டு, ஐயோ, நான் பாத்திரத்தை நன்றாக அலம்பாததால் அதில் ஒட்டி கொண்டிருந்த சோற்று பருக்கையை எடுத்து வாசுதேவன் உண்டானே என்று எண்ணி வருத்தப்பட்டாள். கண்ணன் வெளியே போய் பீமசேனனை பார்த்து, சீக்கிரம் ஆற்றுக்கு சென்று முனிவர்களை போஜனத்துக்கு அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினான். பீமசேனன் விரைந்து சென்று ஆற்றிலிருந்த துருவாசர் முதலிய ரிஷிகள் இருந்த இடத்துக்கு போனான். அவர்கள் அனைவரும் போஜனம் செய்து திருப்தி அடைந்தவர்கள் போல் ஏப்பம் விட்டு கொண்டிருந்தார்கள். தர்மபுத்திரனை அன்னம் தயார் செய்ய சொல்லி இருந்தோமே, எங்களுக்கு வயிறு நிறைந்து பொறுக்க முடியாமல் இருக்கிறதே என்று சீடர்கள் துருவாசருக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். பிறகு துருவாசரும் பீமசேனிடம், நாங்கள் சாப்பிட்டாயிற்று, எங்களுடைய தவறை மன்னிக்க வேண்டும் என்று தர்மபுத்திரனிடம் சொல் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் மறைந்தனர். அகில உலகமும் கண்ணனுக்குள் அடங்கி இருந்தபடியால் அவன் உண்ட ஒரு சோற்று பருக்கை ரிஷிகளெல்லாம் பசியாற்றிவிட்டது. அடுத்த தலைப்பு நச்சு பொய்கை. பாண்டவர்களுடைய 12 வருஷ வனவாசம் முடியும் காலம் நெருங்கிற்று. ஒரு நாள் வனத்தில் வசித்து வந்த ஒரு ஏழை பிராமணனுடைய அரணிக்கட்டையின் மேல் ஒரு மான் உடலை உராய்த்துவிட்டு திரும்பி செல்லும்போது அரணிக்கட்டை அந்த மானின் கொம்பில் மாட்டிக்கொண்டது. அரணி என்பது தீக்குச்சில்லாத அந்த நாட்களில் நெருப்பு உண்டாவதற்காக ஆசிரமங்களில் வசிப்பவர்கள் வைத்து கொண்டிருந்த கடைக்கோளும் கீழ்கட்டையுமான ஒரு எந்திரம். கொம்பில் அரணிக்கட்டை மாட்டிக்கொண்டதும் மான் மிரண்டு வேகமாக ஓடிற்று. பிராமணன், ஐயோ, என் அரணியை தூக்கி கொண்டு போய்விட்டதே, அக்னிஹோத்திரத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று கத்திக்கொண்டு பக்கத்தில் குடிசையில் வசித்து வந்த பாண்டவரிடம் ஓடிப்போய் முறையிட்டான். பாண்டவர்கள் மானை பிடிக்க ஓடினார்கள். அரணியை தூக்கி கொண்டு போன மான் மாயமான். அது துள்ளி குதித்து வேகமாக சென்று பாண்டவர்களை காட்டில் வெகு தூரத்தில் இட்டு கொண்டு போய் மறைந்து விட்டது. பாண்டவர்கள் மிக்க களைப்படைந்து ஒரு ஆலமரத்து அடியில் உட்கார்ந்தார்கள். எல்லோரும் பெரும் தாகத்தால் வருந்தினார்கள். நகுலன் யுதிஷ்டனை பார்த்து, அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை கூட நம்மால் செய்து முடிக்க இயலாமல் போய்விட்டதே, நாம் என்ன தாழ்ச்சியை அடைந்து விட்டோம் என்றான். இவ்வாறு நகுலன் வருத்தப்பட்ட போது பீமன், திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்தார்களே, அப்போது நாம் அந்த நீச்சர்களை கொன்றிருக்க வேண்டும், அது செய்யாதபடியால் அல்லவா நாம் இந்த சங்கடங்களை அடைந்தோம் என்று சொல்லி அர்ஜுனனை வருத்தத்தோடு பார்த்தான். அர்ஜுனனும், ஆம், அந்த தேரோட்டி மகன் சொன்ன கடுஞ்சொற்களை கேட்ட பின்னும் நான் சும்மா நின்றேன், அதனால் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்றான். எல்லோரும் களைப்பினால் பொறுமையும் தைரியமும் இழந்திருப்பதைக் கண்ட தர்மபுத்திரன் ஒன்றும் சொல்லவில்லை. பொறுக்க முடியாத தாகம் பாட்டிற்று. நகுலனை பார்த்து, தம்பி, அந்த மரத்தின் மேல் ஏறி சமீபத்தில் எங்காவது ஜலம் இருக்கிறதா, குளமாவது ஆறாவது தென்படுகிறதா என்று பார் என்றான். நகுலன் மரத்தின் மீது ஏறி பார்த்துவிட்டு இறங்கி வந்து கொஞ்ச தூரத்தில் ஜலத்தை அடுத்து வளரும் செடி வகைகளும் கொக்குகளும் தென்படுகின்றன, அந்த இடத்தில் கட்டாயம் ஜலம் இருக்கும் என்றான். போய் பார்த்து அவ்விடத்தில் ஜலம் கிடைத்தால் சீக்கிரம் கொண்டு வா என்று தர்மபுத்திரன் சொல்ல நகுலன் விரைவாக போனான். போன இடத்தில் எதிர்பார்த்தபடி ஒரு குளத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். தன் தாகத்தை தீர்த்து கொண்டு அம்பு தூணியில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளலாம் என்று நகுலன் பொய்கையில் இறங்கினான். நிர்மலமான ஜலத்தில் கையை தோய்த்ததும் ஒரு அசரீரி பேச்சு ஆகாயத்தில் உண்டாயிற்று. சாகசம் செய்யாதே, இது என் வசமுள்ள குளம், மாத்ரி புத்திரனே, என் கேள்விக்கு விடை கூறிவிட்டு பிறகு தண்ணீரை குடி என்றது. நகுலன் திடுக்கிட்டான். ஆனால் தாகத்தின் வேகத்தால்
அதை கவனியாமல் ஜலத்தை எடுத்து குடித்தான். குடித்துவிட்டு கரை ஏறியதும் மயக்கம் உண்டாகி கீழே விழுந்தான். போனவன் திரும்பி வரவில்லை என்று தர்மபுத்திரன் சகாதேவனை அனுப்பினான். சகாதேவன் குளத்தின் அருகில் சேர்ந்ததும் அங்கே பூமியில் படுத்து கிடந்த சகோதரனை கண்டான். அவனை யாரோ கொன்றுவிட்டார்கள் என்று யூகித்து கொண்டே தாகம் பொறுக்காமல் தண்ணீர் ஆண்டை சென்றான். அசரீரி முன்பு போலவே, சகாதேவா, இது என் பொய்கை, என்னுடைய கேள்விக்கு விடை சொன்ன பிறகே தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்றது. நகுலனைப் போலவே தாகம் மேலிட்ட சகாதேவனும் அசரீரி எச்சரிக்கையும் கவனியாமல் தண்ணீரை கண்டதும் எடுத்து குடித்தான். அவனும் உடனே இறந்து கீழே விழுந்தான். சகாதேவனும் திரும்பி வராததைக் கண்டு யுதிஷ்டன் அர்ஜுனனை பார்த்து, ஜலத்திற்காக போனவர்கள் வெகு நேரமாகியும் என்ன காரணமோ திரும்ப வரவில்லை. நீ போய் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிட்டதா பார், ஜலமும் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான். அர்ஜுனன் வேகமாக சென்றான். குளத்தின் அருகில் தம்பிகள் இருவரும் செத்து கிடப்பதை பார்த்து திடுக்கிட்டு இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று யோசித்து கொண்டே அவனும் தாகத்தை தீர்த்து கொள்ள பொய்கையில் இறங்கினான். அப்பொழுது, நான் கேட்கும் வினாக்களுக்கு விடை கூறிவிட்டு பிறகு தாகத்தை தீர்த்து கொள்வாய். இது என்னுடைய வசமுள்ள பொய்கை, மீறினாயானால் நீயும் தம்பிகளைப் போல மாழ்வாய் என்றது அசரீரி. அர்ஜுனனுக்கு கோபம் மேலிட்டது. நீ யார்? கண்ணுக்கு எதிரில் நின்று தடு, இதோ இந்த பானங்களால் உன்னை கொல்வேன் என்று சொல்லி சத்தத்தை கொண்டே குறிபார்த்து பானங்களை விட்டான். அசரீரி அம்புகளை அலட்சியம் செய்து, உன்னுடைய பானங்கள் என்னை தீண்டா, என்னுடைய கேள்விக்கு விடை சொல்லிவிட்டு தாகம் தீர்த்துக்கொள், அவ்வாறே செய்யாமல் தண்ணீரை பருகினால் இறந்து போவாய் என்றது. செலுத்திய பானங்கள் வீணானதைக் கண்டு அர்ஜுனன் கோபத்தோடு கடும் யுத்தம் புரிவதற்கு ஆயுத்தமானான். பெரிய யுத்தத்தில் இறங்குவதற்குள் தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்று பொய்கையில் இறங்கி தண்ணீர் குடித்தான். குடிக்கவே அவனும் இறந்தான். அப்பா பீமசேனா, சத்துருக்களை சம்ஹாரம் செய்பவனே, அர்ஜுனனும் திரும்பவில்லை. நீ போய் சகோதரர்கள் என்னவானார்கள் என்பதை பார்த்துவிட்டு தண்ணீரும் கொண்டு வா. காலம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. உனக்கு மங்களம், எனக்கும் தாகம் பொறுக்க முடியவில்லை என்றான் தர்மபுத்திரன். பீமன் வேகமாக போனான். குளத்தின் அருகில் 3 சகோதரர்களும் உயிர் துறந்தவர்களாக விழுந்து கிடப்பதை பார்த்து பீமனுக்கு தாங்க முடியாத துக்கம் மேலிட்டது. இது யக்ஷர்களுடைய வேலையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களை போரில் வீழ்த்துவேன், அதற்குள் தண்ணீர் குடித்து என் தாகத்தை தீர்த்து கொள்வேன் என்று எண்ணி குளத்தில் இறங்கி பீமசேனன் தண்ணீர் குடிக்கப் போனான். அப்பனே பீமசேனா, சாகசம் செய்யாதே. என் வினாக்களுக்கு பதில் சொல்லிவிட்டுத்தான் குளத்தில் இறங்க வேண்டும். நான் சொன்னதை மீறி தண்ணீர் குடித்தாயானால் இறந்து போவாய் என்றது அசரீரி. நீ யாரடா என்னை தடுக்க என்று சொல்லிக்கொண்டே பீமன் நச்சு தண்ணீரை குடித்துவிட்டு சகோதரர்களைப் போல் அவனும் கீழே விழுந்தான். ஒரு நாளும் நடவாத விஷயமாக இருக்கிறதே. நெடுநேரமாகியும் போன சகோதரர்கள் யாரும் திரும்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? ஏதேனும் சாபத்தை அடைந்து விட்டார்களா? ஜலத்தை காணாமல் காட்டில் திரிந்து கொண்டிருக்கிறார்களா? நானே போய்தான் பார்க்க வேண்டும் என்பதாக தர்மபுத்திரன் நிச்சயம் செய்து வனத்திற்குள் சகோதரர்களை தேடிக்கொண்டு போனான். ஜனசஞ்சாரமில்லாததும் புள்ளி மான்களும் பன்றிகளும் பறவைகளும் நிறைந்ததுமான நச்சு பொய்கை வனத்தின் அருகில் தர்மபுத்திரன் போனான். அழகான பச்சை புல், அதன் மேல் பிலா தீர்த்த இந்திர துவஜங்களைப் போல் சகோதரர்கள் 4 வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு வியப்பும் துக்கமும் அடைந்தான். சோகத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டான். அப்பா பீமா, உன் சபதமெல்லாம் வீணாயிற்றே. வனவாசம் முடியப் போகும் சமயத்தில் இறந்து விட்டாயே. தெய்வங்கள் சொன்ன வாக்கெல்லாம் பொய்யாகிவிட்டதே என்று உயிரற்று வீழ்ந்து கிடக்கும் பீமனையும் அர்ஜுனனையும் தழுவி புலம்பினான். எந்த பகைவன் உங்கள் அனைவரையும் கொல்லும் சாமர்த்தியம் படைத்தான் என்று மீண்டும் சகோதரர்களை பார்த்து குழந்தை போல் அழுதான். உயிரற்று கிடக்கும் இந்த நகுல சகாதேவர்களை பார்த்தும் என்னுடைய எஃகு இதயம் வெடிக்காமல் இருக்கிறதே. நான் இந்த உலகத்தில் இனி என்ன செய்வதற்காக உயிருடன் இருக்க வேண்டும் என்று நொந்து கொண்டான்.
பிறகு நன்றாக கவனித்து பார்த்து, இது ஏதோ மாயமாக தோன்றுகிறது. இவர்களுடைய உடலில் காயம் ஏதுமில்லை. உறங்குகிறவர்கள் போல் முகத்தில் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் கிடக்கிறார்கள். விரோதிகளுடைய காலடிகள் கூட மண்ணில் காணப்படவில்லை. இது துரியோதனுடைய சதியாக இருக்கலாம், ஜலத்தில் விஷம் கலந்திருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே தாகத்தினால் ஏவப்பட்ட பொய்கையில் இறங்கினான். உடனே அசரீரி பேச ஆரம்பித்தது. உன் தம்பிகள் என் பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினார்கள். அவ்வாறு நீயும் செய்யாதே. என் வினாக்களுக்கு விடை கொடுத்து விட்டு பிறகு பொய்கையில் இறங்கு. தாகத்தை தீர்த்துக்கொள். இது என்னுடைய வசத்தில் இருக்கின்ற குளம் என்றது. தர்மபுத்திரன் இது யாரோ யக்ஷன் வாக்கு என்று தெரிந்து கொண்டு அசரீரனுடைய கேள்விக்கு இணங்கி உன் கேள்வியை கேள் என்றான். கேள்விக்கான பதில்களை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.